Hi, வணக்கம். வெல்கம் பேக் வியூஸ். வெல்கம் பேக் டு மை சேனல் WinTrader. Forex மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், இதுக்கு ஆக்குரேட் என்ட்ரி எக்ஸிட் ஃபேக் அப் டவுன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் தான் இன்றைக்கி 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் காட்டி கொடுக்குறேன். இன்றைக்கி பார்த்துட்டா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இன்றைக்கி மார்னிங்கில் 26 மார்ச் தான். இப்போ இன்றைக்கி மார்னிங்கில் மார்க்கெட் டவுன் சைடு போயுது. மார்னிங்கில் டவுன் சைடு போயதுக்கப்புறம் கொஞ்சம் சைட்வேஸில் இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் திரும்பி மேலே போயிடுறதுக்கு அப்புறம் தான் கீழே வந்திருக்காரு. ஒரு 8:30க்கு அப்புறம் நல்லா டவுன் வந்து நம்ம சாஃப்ட்வேர் கரெக்டாக சில் கொடுத்தது. சப்போர்ட் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணும்போது கரெக்டு ட்ரேடு நம்ம சாஃப்ட்வேர் ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுக்கு ஹோல்ட் பண்ணமா திரும்பி ஏறுமா, அது சைட்வேஸ் மார்க்கெட்டு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு 30 மினிட்ஸ் தான் ஆக்குரசி, 5 மினிட்ஸ் 15 எடுக்கலாம். ஆனால் சைட்வேஸ் ரொம்ப சைட்வேஸ் தான் எல்லா சிக்கலுமே சக்ஸஸ் ஆகாது. அதில் எடுக்கணும்னா 2 டைம் ஃப்ரேம் கம்பேர் பண்ணிவிட்டு 30 உங்களுக்கு கம்பேர் பண்ணிவிட்டு 5 எடுக்கலாம். அப்போ ட்ரேடு கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ 30 மினிட்ஸில் பார்த்துட்டா கண்டினியூஷன் டவுன் போயுது. ஆனால் மார்னிங்கில் கோல்டு 5 மினிட்ஸ் பார்த்துட்டா மார்னிங்கில் டவுன் சைடு 8:30க்கு அப்புறம் போயதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிவர்ஸ் போயதுக்கு அப்புறம் தான் கண்டினியூஷனாக டவுன் வந்த 2 டைம் மார்க்கெட்டு பிரேக் அவுட் போயுது. இப்போ கோல்டு டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸுக்கு காட்டி கொடுத்தேன். 5 மினிட்ஸ் பார்க்கும்போது நம்ம மார்னிங்கில் 8:30க்கு லாஸ்ட்டு கொடுத்தது 8:30க்கு டவுன் சைடு தான். இப்போ டவுன் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு திரும்பி ஏறுறதுக்கு அப்புறம் எகெயின் சப்போர்ட் கட் பண்ணிவிட்டு எகெயின் திரும்பி போயிட்டு இப்போ லாஸ்ட்டு பிரேக் அவுட் அப்ராக்சிமேட்டு 4434 போயிது, கீழே 4416 வரை கீழே போயிட்டுருக்காரு. இப்போ கரெக்டாக சிக்னல் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு சிக்னல் வரும்போது இப்போ ஒரு சிக்னல் கிடைச்சிட்டா நம்ம சிக்னல் அலர்ட் வந்துடும். அதே டைமில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கலர் ரெட்டு வரணும், கீழே கன்ஃபர்மேஷன் 2 கலருமே ஈக்குவலாக வரும்போது தான் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் சிக்னல் வந்தது ஒரு லாங் கேண்டிலாக இருந்தால் சப்போர்ட் கட் பண்ணும்போது தான் எடுக்கணும். இப்போ இவட கேண்டில் கன்ஃபார்மில் இருந்தது, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவர்ஸ் போயதுக்கு அப்புறம் எகெயின் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. சப்போர்ட் கட் பண்ணியது இந்த கேண்டில் தான் நல்லா கீழே போயிட்டு 3 டார்கெட்ஸுமே ஹிட் ஆகிடுச்சு. 91 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் தான் கீழே 3 டார்கெட்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டில் எக்ஸ்ட்ரா கலர் ஆரஞ்சு ப்ளூவு அதே மாதிரி ஒயிட் கேண்டில்ஸ் இதே மாதிரி எக்ஸ்ட்ரா கலர் வரும்போது மார்க்கெட்டை சைட்வேஸ் ட்ரேடு உங்களுக்கு சைட்வேஸ் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்ம ட்ரேடு ரிவர்ஸ் போகும்போது அது எக்ஸ்ட்ரா கலர் இந்த ட்ரெண்டிலும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம் கரெக்டாக. இப்போ இதில் டோட்டல் 8 டைப்பு ஸ்ட்ராட்டஜி இருக்காரு. கேண்டில் அதே மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியும் இதில் இருக்காரு. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும்போது லைவ் மார்க்கில் உங்களுக்கு பார்க்கணுன்னா கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ.